வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல்லை சுத்தமல்லியில் அருள் தரும் அன்னை ஸ்ரீ உச்சிபரம்பு இசக்கியம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா 28/1/2026 தேதியன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேக தினத்தன்று மங்கள இசை, விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாசனம், பிம்ப சுத்தி, பிம்ப ரக்ஷா பந்தனம், 2ஆம் கால யாகசாலை பூஜை, மூலமந்திர ஹோமம், ஸ்பர்சாகுதி, நாடி சந்தானம், தத்துவார்ச்சனை, திரவியாகுதி, மகா பூர்ணாகுதி, தீபாராதனை, யாத்ராதானம், யாகசாலையிலிருந்து மூல ஆலயத்திற்கும் கும்பம் எழுந்தருளல் நிகழ்ச்சி நடைபெற்றது. காலை 9:30 மணிக்கு மேல் மகா கும்பாபிஷேகம், தீபாராதனை, தொடர்ந்து சகல விசேஷ திரவியங்களால் மகா அபிஷேகம், சிறப்பு அலங்காரம், மகா தீபாராதனை, எஜமானர் மரியாதை நடைபெற்றது. மதியம் 12 மணிக்கு மகா அன்னதானம் நடைபெற்றது. இரவு 8 மணிக்கு சிறப்பு அலங்கார பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திமுக மானூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் மாரியப்பன், திமுக மானூர் தெற்கு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் கொம்பையா, வஉசி நகர் கிளை செயலாளர் பேச்சித்துறை மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம், அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் செய்திருந்தது. இந்த அம்பாள் சுமார் 100 வருஷமாக இருக்குது. 100 வருஷமாக இந்த மரத்தில் தான் இருந்து எல்லாருமே வழிபட்டு இருக்கோம். இதோட சிறப்பு என்னென்னா, இந்த 100 வருஷமாக இந்த மரம் ஒரே சைஸில் தான் இருக்குது. சுற்றளவு எதுவும் வளர்ச்சி அடையாமல் அந்த சக்தியில் அப்படியே இருக்குது. ரோடு விரிவாக்கம் பண்ணுறதுனால இந்த அம்பாவை அதிகம் கும்பாபிஷேகம் நல்ல முறையில் சிறப்பாக நல்ல முறையில் நடந்துச்சு. Thanks for watching உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.